வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அவங்களுக்கான 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. அறிவிக்கை தேதி இன்னைக்கு தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு தான் கொடுக்குறாங்க. இணையவழி வினோத அமைப்புக்கான கடைசி தேதி லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 21/9/2025. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது விட்டிங்கன்னா அது திருத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 25/9/2025. உங்களுக்கான டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சினா 3644 வேகன்சி ப்ளஸ் 21 வேகன்சி. அதில் காவல்துறை 2ஆம் நிலை காவலரில் 2833 வேகன்சியும், சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் 142 ஆண்களுக்கானது, பெண்களுக்கு 38, மொத்தம் 180 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தீயணைப்புத்துறை மீட்பு பணித்துறையில் தீயணைப்புக்கான 631 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3644 வேகன்சி. இந்த 21 வேகன்சி வந்து பற்றாக்குறை கால இடங்கள் சொல்லி பழங்குடியின மக்களுக்காக 21 வேகன்சி சிறப்பாக அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்லணும், இன்னும் நாள் கிடக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நாள் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வர சண்டே சாட்டர்டே இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் போய் டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. வேலை போகிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, காக்கிய கனவு அப்படின்னு சொல்லி இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலைல ஒரு 4 மணிக்கே எழுந்திரிச்சு சின்னதாக ஒரு ரன்னிங் போய்கிட்டு படிக்கணும். படிப்பு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதையும் நீங்கள் சைடு பை சைடு நீங்கள் பயிற்சி பண்ணணும். உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும். ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல்லாம் போயிட்டு கடைசி மெடிக்கலில் போயிடுது ஒருத்தவங்களுக்கும். அதனால் மெடிக்கல் ஃபிட்டும் கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலும் கரெக்டாக இருக்கணும். எக்ஸாமும் கடைசி பார்டரில் இருக்கக்கூடாது. நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். சீக்கிரமாக இப்போ வெளிக்கொண்டு படிங்க. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. கல்வி என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி காற்று என்றும் கனவை நிறைவேற்றி பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.